என்னத்த போற போக்க பார்த்தா நீங்க அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்காக நடிக்கிற மாதிரி தெரியல. உண்மையிலேயே உங்ககிட்ட ஒரு மாற்றம் தெரியற மாதிரி இருக்கு. அவளை உங்க புள்ள மனைவியா ஏத்துக்கிறானோ இல்லையோ, ஆனா நீங்க அவளை மருமகளா ஏத்துக்கிட்டீங்க. நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. அடியை, ஆட்டுக்கு மஞ்சள் தண்ணி ஊத்தி அழகு பார்த்து அப்புறம் ஒரே போட போடுவாங்கல்ல, அந்த வேலையை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அவளை வருடி கொடுத்து கடைசியில ஒரே வெட்ட வேண்டியதான். இந்த விஷயத்துல மட்டும் நீ என்ன சந்தேகப்படாத. கால நேரம் வரும்போது அவளை வெட்டி விடுறதுதான். இந்தாங்க. வீணா என்னங்க சாப்பிடுங்க. என்ன விசேஷம்? இந்தாங்க. அசோக் வின் பண்ணால, அதுக்காக தான். அசோக் வா. அசோக், நீ பார் கவுன்சில்ல பிரசிடென்ட் ஆனதுக்காக ஒரு ஸ்வீட். அண்ணி, நானும் துர்காவும் டின்னருக்கு ரெஸ்டாரண்ட் போறோம். இப்ப போய் ஸ்வீட் குடுக்குறீங்களே. ஆஹா, அடிச்சுக்க நானா. இந்த விஷயம் எனக்கு தெரியாதே அசோக். யாரும் சொல்லலையா? இல்ல அசோக், தெரியாது. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. காலையில வைஃபை திட்டேன்னு அவளை சமாதானப்படுத்துறதுக்காக ரெஸ்டாரண்ட் கூட்டு போறல. குட் குட். அது அப்படி வச்சுக்கலாம். இல்ல, நான் கிளம்பி போகும்போது ஒரு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி பாலாட சக்கரை கொடுத்து அனுப்புனால, அதுக்காக கொடுக்கற ட்ரீட்டாவும் வச்சுக்கலாம். பரவாயில்ல அசோக், உன்கிட்ட நல்ல மாற்றம் தெரியுது. இந்த மாற்றம் இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும். நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அண்ணி, ரொம்ப கற்பனை பண்ணிடாதீங்க. துர்கா ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை நான் திட்டிட்டேன். சமாதானம் பண்றதுக்காக ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். சொல்லு சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். ஆமா, துர்கா எங்க? அவ ரெடி ஆயிட்டு இருக்கா. ஓ, மேடம் ரெடி ஆயிட்டு இருக்காங்களா? சூப்பர் சூப்பர். அசோக், அங்க பாரு. பாத்தியா, இவளுக்கு வந்த வாழ்வு என்னமோ சினிமா ஹீரோயின் மாதிரி வரா. அத்த, எனக்கு என்னமோ அவ நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வரா. இப்படியே விட்டீங்கன்னா அவ நம்ம இடத்தையே பிடிச்சிருவா. ஏய், நம்மள மீறி இவ ஒண்ணும் பண்ண முடியாத. ஆமா ஆமா.